அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் எனக்கு தகுதியான இது இடமில்லை என்று பின்னால் வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை அல்லாஹ்வுடைய தூதர் கரத்தால் தடுத்து இருந்து கொள் என்று வலதுபுறம் அபூபக்கருக்கு கீழே அமர்ந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் தொழுகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் ஜமாஅத்தின் தலைவராக நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து எனக்கு பிறகு ஒரு ஹலீஃபாவை உங்களுக்கு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பாளரை உருவாக்கிவிட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுது சான்று கொடுத்த மிகச் சிறந்த மனிதர் தான் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நேரத்தில் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடைகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை இந்த உலகத்தில் இருந்து அல்லாஹ் அவர்களை தன்னிடத்திலே அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லோரும் திகைத்து நிற்கிறார்கள். உலகம் இருண்டு விட்டது. யார் பேச முடியும்? அலி ரலியல்லாஹு அன்ஹு மௌனம். வெளியே அத்துணை சஹாபாக்களும் மௌனம். பிலால் புலம்பிக் கொண்டிருக்கிறார். அத்துணை சஹாபாக்களும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணீரில். எங்கே சென்று இந்த முஹம்மது ரசூலை இனிமேல் பார்க்க முடியும் என்று சஹாபாக்கள் ஏங்கி கண்ணீர் மல்க நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே உமரோ கரத்திலே வாளை உயர்த்தி கொண்டு முஹம்மது ரசூல் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய தலை வெட்டி வீசப்படும். ஏன் சொன்னார் அப்படி? புரியாமல் சொன்னாரா? இல்லை, அவருடைய பாசம் முஹம்மது ரசூல் இறந்து விட்டார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரின் மீது வைத்திருந்த பாசம் ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. முஹம்மது ரசூல் இறக்கவில்லை, வருவார்கள் எம்மை சந்திக்க என்று உமர் அவர்கள் வெளியே வாளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்போதும் கலங்கினார்கள். மரணம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரண செய்தியை முன்னால் அறிவிக்கும் பொழுதெல்லாம் கலங்கினார்கள். எல்லா சஹாபாக்களும் புரியாமல் இருந்த பொழுது கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு கலங்கிக் கொண்டிருந்தார்கள். ஹஜ்ஜத்துல் விதா அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி அழைப்பை கொடுத்தவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலங்கினார்கள். ஆனால் எப்போதும் கலங்கிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு அவர்கள் மரணமாகிவிட்ட அந்த இடத்திற்கு வரும் பொழுது ஒட்டுமொத்த சஹாபாக்களும் கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் மட்டும் கலங்காமல் வருகிறார். ஏன்? எப்போதும் கலங்கினாரே. முஹம்மது ரசூலை பிரிந்து அவரால் எப்படி இருக்க முடியும்? ஏன் கலங்கவில்லை? அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த வளர்ப்பு அப்படித்தான்.